ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படக்கூடாதா? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் அநேக அடைக்கலன் குருவிகளை பார்க்கிலும் விசேஷமானவர்கள். பாண்டவர் சொல்ற அற்பமான குருவிகளுக்கே நான் பாதுகாப்பை தரும்போது, அடைக்கலன் குருவில 2 குருவி பிடிப்பார்கள். ஒன்றை கழுத்தை நெரித்து அதை ஜலத்தின் மேல் போட்டு அதை ஒரு பலியாக செலுத்துவார்கள். இன்னொரு குருவியை அந்த தண்ணீர் தெளித்து அதை பறக்க விட்டு விடுவார்கள். அப்ப அந்த 2 அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவிகளுக்கு ஆண்டவர் அடைக்கலான் குருவிகளுக்கு ஒரு ஜீவன், எதற்கு ஜீவனை கட்டளையிட வேண்டும் என்று 2 குருவிகளுக்கு இடையிலேயே கர்த்தர் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்றால், ஆண்டவர் சொல்ற, உன் தலையில் இருக்கிற எல்லா மயிரையும் நான் எண்ணி வச்சிருக்கேன், எல்லாத்தையும். அதற்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உனக்கு முக்கியத்துவம் தரமாட்டேனா? நாம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயப்படுவோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுவோம். சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நாம் பயந்து நடுங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஐயோ, அதோ வருகிறான், அதோ இது இப்படி, அது அப்படி. சிலர் ஜாம்பவான் மாதிரி வந்து நின்று நாம் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமா இடம்பி நிற்கிறவர்களை பார்த்தால் பயம். ஏன் பயப்படணும்? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறோம் என்பதை நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையே மறந்துடுறோம். மறந்துட்டு நம்முடைய காரியங்களை பயத்தோடு இருப்போம். ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் சும்மா பயப்படுற? ஏன் பயப்படணும்? அந்த மனிதனா, அந்த மனுஷியா, அந்த காரியமா, இதா? பயப்படாத. ஏன் பயப்பட வேணாம்னா, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா? உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துகிற கர்த்தர் நான் தானே. நீ ஏன் பயப்படுகிறாய்? சோர்வடைந்து விடுவோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க, நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் செங்கடலுடைய வனாந்தரத்துல, செங்கலுக்கு அருகிலே வந்து அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி வனாந்தரம் இருக்கிறது. அந்த வனாந்தரத்துல பார்வோனும் அவன் சேனையும் வந்துருச்சு. முன்பிருந்த தூதனானவர் விலகி பின்பாக போய் தடுத்து நிறுத்துகிறார். பார்வோன் இங்கே வராதபடி காத்து கொண்டார். இப்ப ஆண்டவர் இரவெல்லாம் காற்று வீசுகிறது, செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறார். இது ஹைலைட் என்னன்னா, ஜனங்கள் பார்வோனுடைய சேனை குதிரைகள் வருகிறதை பார்த்த உடனே பயப்பட்டு நடுங்கினார்கள். மோசே, எகிப்திலேயா எங்களுக்கு கல்ற இல்லைன்னு, எங்களுக்கு குடிகள் இல்லைன்னு இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, வனாந்தரத்துல கொண்டு போட? நாங்கள் எகிப்திலே அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்தாலே நலமா இருந்திருப்போமே, இப்ப நாங்க இங்க வந்து சாகணுமா? ஏன்னா ஜனங்களுடைய இருதயம் பயத்தினால் தத்தளித்து கொண்டிருந்தது. They had a fear when they saw Pharaoh and his army. தேவனுடைய ஜனங்கள் அந்த படை வீரர்களை, படைகளை, பார்வோனையும் அவன் சேனையும் பார்க்கும் பொழுது ஒரு பயம் பிடித்து கொண்டது. ஆண்டவர் ரொம்ப கூலா சொல்றார். மோசே ஜெபிக்கிறா. ஐயோ என் ஆண்டவன். ஆண்டவர் சொல்ற, ஏன்டா நீ ஏன் கூப்பாட போடுற? அவனுக்கு கூப்பாட போடுறது ரைட்டு, நீ ஏன் கூப்பாட போடுற? பா, எடும்பு, உன் கைய செங்கடுக்கு நேரம் நீட்டு, நான் 2ஆ பிளக்கிறேன், நீ கவலைப்படாத. கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன், நீ பாரு. இன்று கண்டு எகிப்தை நீங்கள் ஒரு பொழுது காண்பதில்லை, நாங்கள் சும்மா இருப்பேன்.
நீங்கள் சும்மா இருக்க பண்ணுவேன், நான் யுத்தம் பண்ணுவேன், இது கர்த்தருடைய யுத்தம், நீ இவன் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரங்களை நீட்ட சொன்னார். செங்கலுக்கு நேரம் அவன் நீட்டின போது கீழ்காற்று வீசி செங்கல் 2ஆக பிளந்தது. உள்ள போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, பின்னாடி இருக்கிற மேகத்துணை அப்படியே இருக்கும், நம்ம அக்னி சம்பவமா அது இருக்குது, நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு போறாங்க. அந்த மேகத்துணை இவங்களோட வருது, அந்த அக்னி சம்பவத்தோடு இவங்களோட வருது. ஜனங்களுக்கு பயம்னா பயம், ஏன்னா பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது. ஆண்டவர் சொன்னார், நீங்களாம் போங்க, கடலுக்குள்ள நடந்து வனாந்திர வெட்டாந்தரையா தரையில நடந்து போவது போல போங்கப்பா. போறாங்க. பின்னாடி அவனுடைய சேனை புறப்பட்டு வருது. ஆண்டவர் பார்த்தார், கடல் மணல்ல அவனுடைய சக்கரங்கள் உருளைகள் கழண்டு விட பண்ணவும் வருத்தப்படுத்தவும் அவனுடைய எல்லா ரதங்களும் வந்துருச்சு. அதுல நேர்த்தியான ரதங்கள் 600, விசேஷமான ரதங்கள் அதெல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் வருத்தப்படுத்த வச்சு அந்த வருத்தத்தோடு உள்ள வந்துட்டான். செங்கடல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டே இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி கேப் போட்டு வந்துட்டே இருக்கான். ஒரு கேப்போட வரான், ஏன்னா அவன் முன்னேற முடியல. வந்த ஆண்டவர் சொல்றாரு, மோனை இங்கே வச்சு உனக்கு மூடு விழா பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு மோசே அப்படின்றார். மோசே உடனே திரும்பி பார்க்குறாரு, என்ன ஆண்டவர், இந்த கோலை கொஞ்சம் நீட்டுப்பா, அந்த செங்கடலை அவங்க மேலே மட்டும், பார்வோனும் அவன் சேனைகள் மேலே மாத்திரம் திரும்பும்படி நீ கோலை நீட்டி ஜோமனு. அவ கரத்தை வைத்து கோலை நீட்டி ஜோமன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் கடலுக்குள்ளதான் இருக்காங்க, பார்வோனுடைய சேனையும் கடலுக்குள்ளதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க மேல தண்ணி படலை, ஆனா பார்வோனுடைய ஜனங்கள் மேல தண்ணி விழுந்து, ஐயோ இது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற, நம்ம ஓடி போயிடுவோம், திரும்ப முடியல எவனாலே. ஆண்டவர் தண்ணியில போட்டு முக்கி அங்கேயே மூழ்கடிச்சு எல்லாம் காலி. இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறின பொழுது எகிப்தியர்கள் கரையில செத்து கிடப்பதை கண்டார்கள். நம்ம ஏன் பயப்படணும்? யுத்தம் கர்த்தருடையது. நம்ம குரோதமா எழும்புகிற காரியத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பலவீனத்தை குறித்து பயம், சத்ருவை குறித்து பயம். பயப்படாதிருங்கள். இதை ஜெயிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அம்மா 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா சர்ச்சுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுடைய இருதய பகுதியில ஒரு ஓட்டை போட்டு அதுல பைப்ல ஒரு பேக் மாட்டி அதுல தான் சுவாசம். அவங்க மூச்சு காட்டு அதுதான் வருது. இவங்க மூச்சு விடும்போது அதுல தான் வந்து போகுது. அதுல கொஞ்சம் தண்ணி டெய்லி மாற்றணும்னு சொல்லி, அந்த இதான் என்னுடைய மூச்சு காற்று அப்படின்னு அந்த அம்மா சொல்ல முடியல. ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு, எப்போ முடிப்பாரு, என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரை தண்ணி குடிக்கிறாங்க. ஆராதனை முடிந்து ஒரு ஜெபம் பண்ணின பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால அடுத்த வாரத்தில் வர சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ஆகாது, நீங்க போங்க. போனா டாக்டர் பார்த்துட்டு, நல்ல முன்னேற்றம் இருக்க, ஒரு 2 மாசம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமா நான் சொல்றேன். யார் செய்தது? அடுத்த வாரத்திலே ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னவ 2 மாதம் பார்ப்போம் என்று தள்ளி போடுகிறார் என்றால், அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் எங்க சபையிலேருந்து ஒரு டீம் போய் அவர்களை விசிட் பண்ண போது அவர்கள் சொன்னது மிக தெளிவாய் இருக்கிறார்கள். இதான் கர்த்தர். ஆண்டவருடைய குணமாக்குற வல்லமை இதுதான். எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறா. நீ பயப்படாதே, நீ உன் பயத்தை தூக்கி புறம்பே தள்ளு. அடைக்கலான் குருவிக்கு கூட இறங்குகிற கர்த்தர் உனக்கு இறங்க மாட்டேனா? நீ அடைக்கலான் குருவியை காட்டிலும் விசேஷமானவன், விசேஷமானவள். உன்னை குறித்து உன்னுடைய காரியத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன், என்னுடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறாய். உன்னை நான் கைவிடுவேனா? நான் கைவிடுகிற தேவன் அல்ல. அதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக நான் உன்னை ரட்சிப்புக்குள் கொண்டு வரவில்லை, அதற்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணவில்லை, அதற்காக நான் உன்னை பேசலை அழைக்கவில்லை. நீ என்னுடையவன், என்னுடையவள். நீ விசேஷமான கர்த்தருடைய ஜனம்.
இன்றைக்கு எதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தோடு இருக்கிறீர்கள் இல்லை, அந்த பயத்தை விட்டுட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, நீ விசேஷமானவர், நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற, பயப்படாதே. அவர் பெரிய வெற்றியை உனக்கு இந்த காரியத்தில் தருவார் என்று சொல்லுங்க. ஜெயத்தை காண்பீர்கள். ஆமென்.